Yes, welcome students for this NMMS class. இந்த NMMS class நம்ம வந்து எக்ஸாம் பக்கத்தில் வருது. குழந்தைகள்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. சயின்ஸ் இப்போ எடுக்கிறோம். இப்போ தேவமித்ரா அவர்கள் எடுப்பார்கள். தேவமித்ரா, ப்ளீஸ் கம். மற்றவங்க எல்லாம் உங்கள் இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறங்க. தேவமித்ரா மட்டும் ஆன் பண்ணி அவங்க கிளாஸ் எடுக்கட்டும். சார் சொல்லுமா. லெசன்ஸ் நம்மளே சொல்லணுமா இல்லை நீங்கள் சொல்வீங்களா சார்? ஸ்க்ரீன்ஷாட் எந்த லெசன் வேணும் எடுக்கலாம். சயின்ஸில் எது வேணும் எடுக்கன்னு. ஓகே சார், 1 minute. நீங்கள் எது வேணும் எடுங்க. ப்ரெசென்ட் பண்ணி எடுக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணாமல் எடுக்கலாம். எப்படி வேணும் உங்களுக்கு எப்படி சௌகரியமாக எடுங்க. என்னாச்சு தேவமித்ரா? வேணா அந்த பிரதீக்ஷா எடுக்க சொல்லலாமா? அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். பிரதீக்ஷா நீங்கள் ட்ரை பண்ணுக்கண்ணா. எஸ் சார். யா. இன்னைக்கு நான் எடுக்க போற லெசன் வந்து எலமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்டரை வந்து 2 விதமா வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பியோர் சப்ஸ்டன்ஸ், என்னன்னா வந்து மிக்சர். இந்த பியோர் சப்ஸ்டன்ஸை 2 விதமா கிளாசிஃபை பண்ணா ஒன்று வந்து சார் தமிழ் நடத்த முடியுமா சார்? தமிழில் அவங்க இங்கிலீஷ் மீடியம் குழந்தை, அதனால் நீங்கள் அப்படியே கேட்டே இருங்க. அது அவங்க தமிழில் தான் நிறைய பேசுகிறாங்க. வேர்டு மட்டும்தான் இங்கிலீஷில் வருது. எலிமெண்ட்ஸுங்கிறதுக்கு என்ன தமிழில்? தனிமம் சார். தனிமம். ஆமாம், தனிமம். ஓகே, இப்போ சொல்லுங்க கண்ணா. பிரதீக்ஷா சார் பேஜ் நம்பர். பேஜ் நம்பர் சொல்லிடு கண்ணா. எஸ் சார். அவங்கள போய் தமிழில் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாயிடும், அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால. பட் இங்கிலீஷ்லேயே சொல்லட்டும். எங்கேயும் முடியுமா தமிழில் சொல்லுங்கள் பிரதீக்ஷா. பட் இல்லைன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள். அவங்க பசங்க புரிஞ்சுக்கலாம். தனிமம் அப்படிங்கிற பாடம். பேஜ் நம்பர் 1 செகண்ட். வேற யாராவது சொல்லுங்க. தனிமம் எங்க இருக்குது? செவன்த் ஃபர்ஸ்ட் புக்ல 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குதா? சரி எடுங்கம்மா. அவங்க 7th புக் வச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி எடுமா நீ எடுமா. அவங்க நீங்க பாத்துங்க எங்க இருக்குன்னு. ஒரே நிமிஷம் பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. 31 சார். 31. ஓகே. நீங்க குழந்தைகள் வந்து மற்ற குழந்தைகள்லாம் அப்படியே காது கொடுத்து கேட்டுட்டே இருங்க. நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்க எழுத வேண்டாம், பார்க்க வேண்டாம். காது கொடுத்து அப்படி நான் அதான் பண்ணிட்டே இருக்கிறேன். காது கொடுத்து கேளுங்க. அதே உங்களுக்கு மனப்பாடானமா இருக்கும். பியோர் சப்ஸ்டன்ஸை 2 விதமா கிளாசிஃபை பண்ணா ஒன்று வந்து எலமெண்ட்ஸ், இன்னொன்று வந்து காம்பவுண்ட்ஸ். மேட்டரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து எலமெண்ட். இந்த உலகத்துல, அதாவது இன்னைக்கு தேதி வரையும் இந்த உலகத்துல 118 தனிமங்கள் இருக்கு. அதுல வந்து 94 தனிமங்கள் வந்து நேச்சுரலாகவும் 24 தனிமங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸை 3 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று மெட்டல்ஸ், இன்னொன்று நான் மெட்டல்ஸ், இன்னொன்று மெட்டலாய்ட்ஸ். உலோகம், அலோகம், உலோக போலிகள். ஆமா, ஓகே. சரி. இந்த எலமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு வந்து சொன்னவர் வந்து ராபர்ட் பாய்லி. சார் பேர் என்ன கேக்கல சார்? பேர் ராபர்ட். நீங்க பேசாம இருந்தாதான் உங்களுக்கு கேட்கும். நீங்க பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணு எப்படி எடுக்கும்? நீங்க சொல்லுமா. ராபர்ட் பாய்லி. மெட்டல்ஸ் வந்து BOYLE கரெக்ட் தானே? எஸ் சார். பாயில் இல்ல, பாய்லி இல்ல, பாயில். சரி சொல்லு.
மெட்டல்ஸ் வந்து ஷைனியா இருக்கும், குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்புறமா நம்மளால மெட்டல்ஸை வந்து உடைக்கவே முடியாது. இந்த இந்த எலமெண்ட்ஸ்லயே 75% வந்து மெட்டல்ஸ் தான் இருக்கு. இதுல ஒரு சில மெட்டல்ஸ் வந்து மோர் மெட்டாலிக்கா இருக்கு. இந்த மெட்டல்ஸ்ல மெர்க்குரி மட்டும்தான் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து லிக்விடா இருக்கும். குரோமியம் வந்து ஹெவியஸ்ட் மெட்டல் அண்ட் சீசியம் வந்து சாஃப்டஸ்ட் மெட்டல். இது ரொம்ப முக்கியம். அதாவது மெர்க்குரி, அதாவது அதுக்கு தமிழ்ல என்ன மெர்க்குரிக்கு? பாதரசம். பாதரசம் ஒன்று தான் லிக்விடாக இருக்கும், திரவமாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுமா? குரோமியம் வந்து ஹெவியஸ்ட் மெட்டல் சார். குரோமியம் வந்து ஹெவியாக இருக்கும். அப்புறம் சீசியம் வந்து சாஃப்டஸ்ட் மெட்டல். சீசம். எஸ் சார். ஓகே, சாஃப்டாக இருக்குது. ஓகே, சரி. எந்தெந்த மெட்டீரியல் வந்து சாஃப்டாகவும் டல்லாகவும் உடைச்சா உடையிற மாதிரி இருக்கிறது வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் சேர்ந்தது வந்து மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் சிலிக்கான், ஆசிட்ஸ், போரான். இதுல வந்து நமக்கு தெரிஞ்ச ரெண்டே மெட்டலாய்ட்ஸ் வந்து போரானும் சிலிக்கான் மட்டும் தான் நமக்கு வந்து இதுல தெரியும். அவ்வளவுதான் சார். ஓகே, வெரி குட். ஸோ மெட்டலாய்டு வந்து போரான் அண்ட் சிலிக்கான் சார். சிலிக்கான். ஓகே. சிலிக்கானுங்கிறது என்ன தெரியுமா குழந்தைகளுக்கு? சிலிக்கான் எது தெரியுமா? எஸ் சார். சொல்லுங்க. தெரியும். மணல் தான் சிலிக்கான். கரெக்ட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள் பிரதீக்ஷா. அப்புறம் வந்து எது ஹெவி மெட்டல்? ஹெவியான உலோகம் எது? குரோமியம். ஆமாம், சாஃப்டான உலோகம் வந்து செசேமு. அப்புறம் லிக்விட் உலோகம் எது? லிக்விடாக இருக்கிறது மெர்க்குரி சார். மெர்க்குரி, பாதரசம். தமிழில் பாதரசம் பேர். இந்த தனிமங்களை 75% உலோகம் தான். உலோக போலிகள் சொல்லுங்க. ரெண்டு உலோக போலிகள் யாரும் சொல்லுங்க. போரான், சிலிக்கான். போரான், சிலிக்கான். அப்புறம் வேற ஏதாவது சொன்னாங்களே? டெலூரியம். டெலூரியம் அல்ல. நான் மெட்டல் சொல்லுங்க. ஆன்டிமனி. நான் மெட்டல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிஜன். கார்பன் சார். கார்பன், புரோமின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம். ஓகே. வெரி குட். வாழ்த்துக்கள். இப்போ தேவமித்ரா will start now. ரெடியா தேவமித்ரா? வேறையாச்சும் நான் சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் நான் நடத்துறேன். என்னம்மா புரியல? நெக்ஸ்ட் டைம் நான் நடத்துறேன். நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்தது இப்போ யார் எடுக்கிறீங்கன்னா இவரே யாரப்பா அது? தேஷ்னா சார். தேஷ்னா எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன் சார். எடுமா. இன்னைக்கு வந்து நான் நடத்த போற பாடம் வந்து அன்றாட வாழ்வில் விலங்குகள். முதல்ல வந்து முக்கிய குறிப்புகள் பார்த்தரலாம் அந்த பாடத்துல உள்ள. இது வந்து இயற்கையின் மிகப்பெரிய கொடை என்னன்னு பார்த்தோம்னா விலங்குகள். விலங்குகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வணிக மேம்பாட்டிற்கும் இந்த விலங்குகள் பயன்படுது. அடுத்து வந்து விலங்குகளில் இருந்து பெறப்படும் உணவுப் பொருட்கள். முதல்ல பால் பார்க்கலாம். பால் என்பது வெள்ளையா இருக்கிற ஒரு திரவம். இது விலங்குகளின் பாலூட்டிகளின் பால் சுரப்பியில் இருந்து உற்பத்தி ஆகுது. இது வந்து பிறந்த குட்டி இல்லைன்னா குழந்தைகள், இது வந்து ஆதார ஊட்டச்சத்து மிக்க உணவாக பால் வந்து கருதப்படுது. இதனை நாம் அன்றாட வாழ்வில் இந்த பாலை வந்து அன்றாடம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். நாம் பயன்படுத்தும் பாலானது பசு, எருமை, ஆடுகள் மற்றும் ஒட்டகத்தில் இருந்து கிடைக்கும் முக்கியமான பொருளாகும். நம் அன்றாட உணவில் பாலானது தேநீர், காபி, ஐஸ்கிரீம், சாக்லேட், இனிப்புகள் மற்றும் இவை போன்ற பால் சார்ந்த பொருட்களை தயாரிக்க உதவுகிறது. புரதம் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்து மிக்க உணவாக பால் இருப்பதால் பன்னீர், பாலாடை கட்டி, பாலேடு, கிரீம், வெண்ணெய், நெய் மற்றும் தயிர் போன்றவை பாலில் இருந்து தயாரிக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம பால்ல இருந்து தயாரிக்கிறோம்.
அடுத்து வந்து முட்டை. பல்லில் பகிர்ந்த பெண் பறவைகள், அதாவது கோழி, வாத்து, வான்கோழி மற்றும் நெருப்பு கோழிகள் போன்றவை அவற்றின் இளம் உயிர்கள் உருவாகுவதற்கு முட்டையிடுகின்றன. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை நம்ம வந்து அன்றாட வாழ்வில் பயன்படுத்துறோம். இந்த முட்டையும் முட்டை நம் உடலுக்கு சக்தியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தருகின்றது. இது புரதம் நிறைந்த ஊட்டச்சத்தாகும். முட்டை 6 கிராம் எடையுள்ள உயரக புரதத்தை கொண்டுள்ளது. புரதம் மிக்க காலை உணவு அன்றைய தினம் முழுவதும் உடல் மற்றும் மூளை ஆற்றலை தக்க வைக்கிறது. ஒரு நாள் ஒரு காலையில முட்டை சாப்பிட்டோமா மூளைய வந்து ஆற்றலை வந்து தக்க வைக்கிறது. எந்த வயதினரும் தினமும் முட்டையை உண்பது நல்லது. எல்லாரும் முட்டையை சாப்பிடுறது வந்து நல்லது. செயல்பாடு வாசிக்கிறேன் சார். செயல்பாடு வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம பண்ணி பார்த்திருப்போம். நல்ல முட்டை வந்து எது அழுகிய முட்டை, எதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல ஒரு ஃபுல்லா தண்ணி எடுத்து வச்சோம்னா ஒரு முட்டை உள்ளது போட்டோம்னா மூழ்கிச்சுன்னா அது வந்து புதிய முட்டை. இதே இது மிதந்துச்சுன்னா அது வந்து கெட்டு போன முட்டை. அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா தேன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது, அது எவ்வாறு உருவாகிறது என்பது தெரியுமா? நீங்கள் தேன் கூட்டில் பல தேன்கள் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். தேனீகள் மலர்களில் இருந்து நெக்டார் என்ற இனிப்பு சாற்றை சேகரித்து அதை தேனாக மாற்றி அதை தேன் கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. அப்புறம் வந்து நாம் தேன் என்ற இனிப்பு சாறினை தேன் கூட்டில் இருந்து பிரித்தெடுக்கிறோம். இந்த தேனை வந்து இனிப்பு சாறு அந்த தேன் கூட்டுல இருந்து பிரிக்கிறோம். அடுத்து வந்து மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அடர்ந்த காட்டில் உள்ள தேன் கூட்டிலிருந்து இயற்கையான மலை தேனை சேகரிக்கிறார்கள். தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். அடுத்து உங்களுக்கு தெரியுமா வேலைக்கார தேனீகளின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும், மேலும் அவை இளந்தேனிகளை வளர்க்கும். தேன் கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும், தேன் கூட்டை பாதுகாக்கும். அடுத்து வந்து இறைச்சி. விலங்குகளின் உடலில் இருந்து தசை பகுதி இறைச்சி. நம்ம இறைச்சி வந்து எப்படி எடுக்கிறோம்னா தசை பகுதியில இருந்துதான் நம்ம அந்த இறைச்சியை எடுக்கிறோம். அடுத்து இதனைத்தான் நாம் இறைச்சியாக உண்கிறோம். இந்த தசை பகுதியை தான் நம்ம வந்து இறைச்சியாக பயன்படுத்துறோம். இறைச்சி என்பது எலும்பு தசையும் அதில் உள்ள கொழுப்பையும் குறைக்கும். மனிதர்களில் சிலர் கோழி, ஆடு, முயல், பன்றி, வெள்ளாடு, ஒட்டகம், எருமை, மீன், நண்டு, இறால் போன்றவை உணவாக எடுத்து உட்கொள்கிறார்கள். இது எல்லாத்தையும் வந்து மனிதர்கள் வந்து சாப்பாடாக சாப்பிடுறாங்க. விலங்குகளின் இறைச்சி பெரும்பாலான மக்களுக்கு உணவின் ஒரு பகுதியாகும். அடுத்த பாயிண்ட், இறைச்சியில் ஊட்டச்சத்து அதிகம் இருப்பதால் அது முக்கிய உணவாக பயன்படுகிறது. அந்த இறைச்சியில வந்து ஊட்டச்சத்து அதிகமா இருக்கிறதுனால அது வந்து முக்கிய உணவாக பயன்படுகிறது. கோழி இறைச்சி பெருமளவில் மனிதர்கள் பலர் பயன்படுத்துவதால் அவை வணிக ரீதியாக கோழி பண்ணை அமைத்து கோழிகள் வளர்க்க உதவுகிறது. அடுத்து வந்து கோழி பண்ணையை நம்ம எப்படி அமைக்கிறது அதை வந்து பார்க்கலாம். வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகளான கோழி, வாத்து, வான்கோழி போன்றவற்றை அவற்றில் இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் வளர்ப்பது பண்ணை அமைத்தல் எனப்படும். இந்த வீட்டுல வந்து பறவைகள், அதாவது கோழி, வாத்து, வான்கோழி இதெல்லாம் வந்து இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் தான்
வளர்ப்பது வந்து பண்ணை அமைத்தல் எனப்படும். அடுத்து கோழி பண்ணை அமைத்தல் என்பது கோழிகளின் எண்ணிக்கையை அதிக அளவில் பெருக்குவது ஆகும். இவற்றை நாம் இத வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, முட்டையிடுபவை, பிராய்லர் இறைச்சிக்காக வளர்க்கப்படுபவை. கோழி பண்ணைகள் அமைக்க போதுமான பாதுகாப்பான இடம் தேவைப்படுகின்றது. அப்புறம் வந்து கோழிகளை அடைக்க கூடுகள், தேவையான நீர், காற்றோட்டம், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அந்த கோழிக்கு வந்து தேவைப்படுது. அடுத்து வந்து கோழிக்கு வந்து தீவனம் என்னன்னா மக்காச்சோளம், கோதுமை, கம்பு, அரிசி தவிடு இதெல்லாம் மசித்து அதுக்கு கொடுக்கணும். இதோடு வந்து நிலக்கடலை, கொண்டைக்கடலை போன்றவற்றை உடைத்து நம்ம கொடுக்கலாம். அந்த நோய்கள் பார்க்கலாம். அடுத்து நோய்க்கிருமிகள் கோழி பண்ணையில் உள்ள கோழிகளை தாக்கி நோய்களை உண்டாக்கின்றன. இதை தவிர்க்க கோழிகள் வாழும் இடத்தை தவிர்க்க வந்து கோழி வாழ்ற இடத்த வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அடுத்து கோழிக்கு வந்து தடுப்பூசி போடணும். கோழி உள்ள பொதுவாக உண்டாகும் நோய்களை கோழிக்கு வந்து ஏற்படும் நோய்களை முதல்ல பார்த்துக்கலாம். 3 வகை இருக்கும். அது என்னன்னா சால்மோனெல்லோஸ் வயிற்றுப்போக்கு, அதாவது பாக்டீரியா நோய், ராணிக்கெட் நோய் அம்மை நோய், இதுக்கு வந்து வைரஸ் நோய், ஜில்லஸ் நோய், பலவீனம், நலிந்து போதல், பூஞ்சை நோய். அடுத்து வந்து உடையாக பயன்படும் விலங்கின பொருட்கள். விலங்குகளின் உரோமங்களுக்கு மிகப்பெரிய தேவை உள்ளது. ஆடுகளின் உரோமத்தை கொண்டு கம்பளி ஆடைகள், சால்வைகள், போர்வைகள், கழுத்துப்பட்டை மற்றும் காலறைகளை தயாரிக்க உதவும். இதே போல் குதிரையின் உரோமம் ஓவியம் தீட்டும் துருக்கிகையை உருவாக்க பயன்படுகிறது. இந்த விலங்கு வந்து உரோமத்தோடு அதன் தோலும் வெதுவெதுப்பான நவீன ஆடையும் தயாரிக்க இது பயன்படுகிறது. அடுத்து வந்து விலங்கு இலைகள், பருத்தி, சணல், கம்பளி, பட்டு போன்ற நார்கள் இயற்கை இலைகளாகும். இதெல்லாம் இயற்கை இலை. பருத்தி மற்றும் சணல் போன்றவை தாவர இலைக்கு எடுத்துக்காட்டாகும். கம்பளி மற்றும் பட்டு வந்து இலைகள் விலங்கு இலைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்து இவை துணிகள் நெய்யவும் உதவும். கம்பளி என்பது ஆடு மென் உரோம கற்றையில் இருந்து எடுக்கப்படும் இலையாகும். கற்றைனா எல்லாருக்கும் தெரியுமா? சரி, அடுத்து போலாம். கற்றைனா என்னன்னு சொல்லி கொடு. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அந்த அந்த தேஷ்னா வந்து சணல் அப்படின்னு சொன்ன, சணல் எங்க அதிகமா விளையுது தெரியுமா? எல்லாரும் கேட்கறேன், உங்களை மட்டும் இல்லை, எல்லாரும் யாரும் சொல்லுங்க. சணல் எங்கு அதிகமாக விளைகிறது? வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் தான் அதிகமாக விளையுது சணல். சரியா? அடுத்து இந்த தேனீக்களோட இன்னொரு இந்த தேனீ கண்ட யானைக்கு ஆகாது. யானை பயந்துக்கும். அது காதுக்குள்ளே தேனி போயிட்டு யானை பயந்துக்கும். அதனால் இந்த மலை, இந்த ஃபாரஸ்ட்டு கீழே உள்ள இடங்கள்லாம் இப்போ யானை வந்து கலாட்டா பண்ணுது இல்லையா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தேனி கூடுகள் வச்சுருப்பாங்க. இந்த தேனி கூடுகள் பார்த்தா அந்த கொய்யின்னு ஒரு சத்தம் போடும் இல்லையா? அந்த சத்தம் போட்டாவே யானை போயிடும். ஸோ அதுக்கும் இப்போ அதனால் நிறைய இந்த ஃபாரஸ்ட்டு கீழே தேனீகள் வளருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். ஆப்பிரிக்காவில் இந்த மாதிரி யானை விரட்டுறதுக்கு தேனீகள் வளர்ப்பது வழக்கம். சரியா? ஓகே, தேங்க்யூ. இன்னும் இருக்கா இல்லை நம்ம அடுத்த பர்சனுக்கு போயிடலாமா? கீதா ஜோதி, தேஷ்னா போலாம் சார். அடுத்த பர்சன் யாரு? கோகுல் சிவா வந்திருக்கீங்களா? கோகுல் வந்திருக்காரு. கோகுல் ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சார் அவங்க கேள்வி கேக்குறாங்களா சார்? கேள்வி கேளுங்க, அவங்க கேள்வி கேளுங்க, அப்புறம் கோகுல் போய்க்கலாம்.
இந்த பால் இருக்குல்ல, அந்த பால் வந்து எந்த இது இப்போ வந்து பன்னீர், பாலாடை கட்டி இதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து எந்த ஊட்டச்சத்து மிக்கது? புரோட்டீன். புரதம். புரோட்டீன். கால்சியம். புரோட்டீன் மற்றும் கால்சியம். புரதம் மற்றும் கால்சியம். கரெக்ட். அடுத்து ஆடுகளின் உடலில் இருந்து உரோமங்கள் வெட்டி எடுக்கப்படும் படிநிலை வந்து கத்தரித்தல். சரி சார், போதும் சார், 2 கேள்வி. ஓகே, தோல் பதனிடுதல், அது வெட்டி எடுத்த பிறகு தோல் பதனிடுதல் பண்ணுவாங்க. இந்த பால் இருக்கிற அந்த வெண்ணெயோடைய குவான்டிட்டியை அளப்பதற்கு யூஸ் பண்ணுற அந்த கருவிக்கு பேர் லாக்டோமீட்டர் என்ற பெயர். இங்கிலீஷில் லாக்டோமீட்டர், தமிழில் என்னன்னு தெரியல. லாக்டோமீட்டர், LACTOMETER, லாக்டோமீட்டர். ஓகே, பரவாயில்ல, அது உங்கள் சிலபஸ்க்கு வெளியே இருக்கிறதுனாலும் தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அடுத்தது சொல்லுங்க. பால் மானி சார், அது பால் மானி. பால் மானி, தமிழ்ல பால் மானி, இங்கிலீஷ்ல லாக்டோமீட்டர். அடுத்தது கோகுல், வாங்க பார்க்கலாம். எஸ் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதா உங்க எல்லாருக்கும்? இன்னும் ஷேர் பண்ணல, நீங்க இப்பதான் பண்றீங்க. எஸ் சார், தெரியுது கோகுல். குட் ஈவினிங் ஆல். நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல கெமிஸ்ட்ரியில தமிழ்ல பேசுங்க கோகுல். எஸ் சார். கெமிஸ்ட்ரியில இருக்க ஆசிட் அண்ட் பேசிஸ், அமிலங்கள் மற்றும் காரங்கள் லெசன் நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆசிட் பேஸ்ன்றது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆசிட பத்தி பார்ப்போம். ஆசிட் அப்படின்றது, அதாவது அமிலம் அப்படின்றது ஒரு லத்தீன் சொல். அதாவது அசிடஸ் அப்படின்னா சோர் அப்படின்னு மீன். சோர் அப்படின்னா புளிப்பு சுவையுடையது. ஆசிடோட சுவை வந்து புளிப்பு. இது வந்து கெமிக்கல் காம்பவுண்டா இருக்கும். இப்ப ஆசிட் அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆசிட நம்ம வந்து தண்ணியில டிசால்வ் பண்ணும்போது அதுல வந்து H+, அதாவது ஹைட்ரஜன் பிளஸ் அயான்ஸ் வெளிவரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வாட்டர்ல இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, அதாவது டிசால்வ் பண்ணும்போது, அந்த இடத்துல ஹைட்ரஜன் அயான் பிளஸ் குளோரைடு மைனஸ் அயான், ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான் பிளஸ் குளோரைடு மைனஸ் அயான் கிடைக்குது. இதே தான் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்ல இதுக்கு முன்னாடி குளோரைடு இருந்ததுனால குளோரைடு வந்தது. இப்ப இதுல சல்பேட் பிளஸ் ஹைட்ரஜன் இருக்கு. அதனால இப்ப ஹைட்ரஜன் பாசிட்டிவ் அயான் பிளஸ் சல்ஃபேட் நெகட்டிவ் அயான் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து முக்கியமானது. ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் அப்படின்றவரு ஒரு தியரி மேற்கொண்டிருக்காரு. அந்த தியரியின் படி ஆசிட் வந்து நம்ம வந்து தண்ணீர் ஒரு அக்யூவஸ் சொல்யூஷன்ல நம்ம வந்து அதை டிசால்வ் பண்ணும்போது அந்த ஆசிட்ல இருந்து H+ அயான்ஸ், H பாசிட்டிவ் அயான்ஸ், அப்படி இல்லாட்டி H3 இப்ப பேஸா இருந்ததுன்னா ஹைட்ராக்சைடு அயான்ஸ் வெளிவரும் அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட், ஆசிட் வந்து நம்மளுக்கு ஆசிடை நம்ம 2ஆ பிரிக்கலாம். அதுதான் ஆர்கானிக் ஆசிட், இன்ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் அப்படின்றது இயற்கையா இருக்கிறது. இன்ஆர்கானிக் ஆசிட்ன்றது ஆர்டிபிஷியல், நம்மளே தயாரிக்கக்கூடிய ஆசிட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆர்கானிக் ஆசிட் போவோம். ஆர்கானிக் ஆசிட் அப்படின்றது சிட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், மேலிக் அமிலம், டார்டாரிக் அமிலம். சிட்ரிக் ஆசிட் லெமன்ல இருக்கு, லாக்டிக் ஆசிட் மில்க்ல இருக்கு, ஆக்சாலிக் டொமேட்டோ வினிகர்ல, அசிட்டிக் ஆசிடும் இருக்கும், பென்சாயிக் ஆசிடும் இருக்கும். அதுக்கப்புறமா ஆப்பிள்ல மேலிக் ஆசிட், அதுக்கப்புறமா டேமரன்னா புளியில டார்டாரிக் ஆசிட் இருக்கும். அதே மாதிரி எறும்போட கொடுக்குகள்ல ஃபார்மிக் ஆசிட் இருக்கும். இதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த ஆசிடோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதோட டேஸ்ட் வந்து புளிப்பு சுவையுடையதா இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா இருக்கிற அளவுக்கு இருக்கும். இது சாதாரணமா இதோட இயற்கையாவே ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆசிட்ஸ். இந்த ஆசிட்ஸ் வந்து ஒரு ஹியூமனோட ஸ்கின்னை அப்படியே உருக்கி எடுத்துற அளவுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்கும். இப்ப அந்த இன்ஆர்கானிக் ஆசிட்னா என்னென்ன? இன்ஆர்கானிக் ஆசிட மினரல் ஆசிட்னு சொல்லுவோம். இது இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம பயன்படுத்துவோம். இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய ஆசிட்ஸ் இருக்கு.
இது வந்து ஒரு ஹியூமனோட ஸ்கின்னோ இல்ல ஒரு கிளாத்தையோ பேப்பரையோ அந்த அளவுக்கு ஒரு இதுவா ஆக்கிடும். இது மட்டும் இல்லாம இந்த ஆசிட் வந்து மோஸ்ட் ஆஃப் த லிக்விட்ல தான் காணப்படும். ஆனால் ஒரு சில ஆசிட் வந்து சாலிட் ஸ்டேட்ல காணப்படும். அதுதான் பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் திடீர்னுட்டு உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாக்டிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் பென்சாயிக் ஆசிட்னு கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க எது ஆட் ஒன் அவுட்ல கொடுப்பீங்க? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. பென்சோலிக் ஆசிட். क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க. பென்சாயிக் ஆசிட், அதாவது ஆக்சாலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், மேலிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட். பென்சாயிக் ஆசிட் எதனால பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சாயிக் ஆசிட் அப்படின்றது கிறிஸ்டல்ல இருந்து பெறப்படுறது. இதுக்கப்புறம் இது வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆசிட்ன்றது வாட்டர்ல கரையக்கூடியதுதான். அதுக்கப்புறமா ஆசிடோட இது வந்து இண்டிகேட்டர்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணும். ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட் லிட்மஸ் பேப்பராகவும், மெத்தில் ஆரஞ்சு நம்ம வந்து அது ஒரு ஆசிட்ல ஊத்தணும்னா அது வந்து பிங்க் கலர்ல போகும். நெக்ஸ்ட் இப்ப இது இன்னொரு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ரொம்ப பசிக்கும் போது வயிறெல்லாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆயிடும். அதாவது இந்த நம்ம வயிற்றுக்குள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படியா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது இருக்கும். எதனால இருக்கு? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்ல பிரேக் டவுன் பண்றதுக்கு இருக்கு. அதாவது அதை நல்ல செரிமானம் பண்றதுக்கு இருக்கு. ஆனா நம்ம சாப்பிடாத நேரங்கள்ல அது வந்து அந்த இடத்துல சுரந்துட்டே இருக்கும். அந்த சாப்பாடு இல்லைன்னா அது என்ன பண்ணும்? அந்த இடத்துல அந்த ஆசிட் இது பண்ணாது. எப்படி சொல்றது? அந்த ஆசிட் சுரந்து கரெக்டான டைம்க்கு இதுக்குதான் சாப்பிடணும். ஏன்னா அந்த ஆசிட் கரெக்டா டைம்க்கு சுரந்துரும். அப்படி ஒருவேளை நம்ம சாப்பிடலனா தான் அந்த ஆசிட் வந்து நம்மளோட ஸ்டொமக், அதாவது நம்ம வயிறு இருக்க இன்னர் லேயரை அரிச்சிரும். அந்த அளவுக்கு கொரோசிவ் ஆயிடும் ஒரு அளவுக்கு மேல. இது ரொம்ப அரிச்சுதான் நம்ம வயிற்ற புண்ணானதுதான் நம்ம அல்சர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட், இது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது மெட்டலையும் ஒரு ஆசிடையும் சேர்க்கும் போது மெட்டல் சால்ட்டும் ஹைட்ரஜனும் வெளியேது. ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஜிங்க் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்க்கும் போது ஜிங்க் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் வெளியே வரும். இப்ப அயன் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட்னும் போது இது கேட்பாங்க, நம்ம வந்து அயன் சல்ஃபேட்னு எழுதக்கூடாது, ஃபெரஸ் சல்ஃபேட் பிளஸ் ஹைட்ரஜன் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட் இது வந்து மெட்டல் கார்பனேட்ஸ் கூடயும் இல்லாட்டி மெட்டல் பைகார்பனேட் கூடயும் சேரும்போது என்ன வினை புரியுதுன்னா கால்சியம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கால்சியம் கார்பனேட்டையும் டைல்யூட் அதாவது லிக்விட் ஸ்டேட்ல இருக்க அந்த சல்ஃபியூரிக் ஆசிடையும் நம்ம ஒன்னா சேர்க்கும் போது அந்த இடத்துல கால்சியம் சல்ஃபேட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரும் கிடைக்கும். எதனால அந்த இடத்துல வாட்டர் கிடைக்குது? யாராச்சும் சொல்லுங்க. எதனால அந்த இடத்துல வாட்டர் கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு சாதாரணமா அந்த இதுல இருக்கும், ஆக்சிஜன் ஆசிட்ல இருக்கும். அந்த கார்பனேட் கூட அந்த இது ஆக்சிஜன் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. எதனால வாட்டர் இருக்கு? H2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணையறப்ப. ஏன்னா ஒரு ஆசிட்ல ஹைட்ரஜன் இருந்தாதான் அது ஆசிட். சோ இதுல ஹைட்ரஜன் இருக்கு பிளஸ் ஆக்சிஜனுமே இருக்கும் ஆசிட்ல. அது ரெண்டும் வினை புரிஞ்சு இந்த வாட்டரா கொடுக்கும் நமக்கு. இதுவே மெட்டாலிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது மெட்டாலிக் ஆக்சைடையும் டைல்யூட் ஆசிடையும் நம்ம சேர்க்கும் போது மெட்டல் சால்ட்டும் வாட்டரும் நம்மளுக்கு பை ப்ராடக்டா கிடைக்கும். கால்சியம் ஆக்சைடையும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடையும் பண்ணும்போது கால்சியம் குளோரைட் பிளஸ் அந்த ஹைட்ரஜனும் கால்சியம்ல இருக்க ஆக்சைடும் சேர்ந்து வாட்டரா வினை புரியுது. இந்த ஆசிட் வந்து பெரும்பாலும் எங்கெங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்மளோட வயிற்றுல இருக்கு. எதுக்குன்னா ஃபுட்டை டைஜஷன் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வினிகர்ல அசிட்டிக் ஆசிடும் இருக்கு, பென்சாயிக் ஆசிடும் இருக்கு. இது ஃபுட் மெட்டீரியலை ரொம்ப நாளைக்கு கெடாம வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் அதான் பென்சாயிக் ஆசிடுக்கும் அதே தான். நெக்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஹையர் ஃபேட்டி ஆசிட்ஸ் டு மேக் இந்த வாஷிங் சோடா அப்புறம் சோப்ஸ்க்காக அது யூஸ் ஆகுது. சல்ஃபியூர் இது ரொம்ப முக்கியம், இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அமிலங்களின் ராஜா அதாவது கிங் ஆஃப் ஆசிட் என்னன்னு கேட்டாங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். அது சல்ஃபியூரிக் அமிலம். அமிலத்தின் ராஜா யாருன்னு கேட்டாங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம், சல்ஃபியூரிக் ஆசிட். இது மட்டும் இல்லாம இந்த ஆசிட்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்ல டிட்டர்ஜென்ட், பெயிண்ட், ஃபர்டிலைசர் இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ்க்கு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் முக்கியமா லெபார்டரி இருக்க வேண்டியது. அப்புறமா நம்மளோட இதுலயே இப்ப செல்ஸ்லயே டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். அதாவது டியாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அப்படின்னு இருக்கும். டிஎன்ஏன்றது மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சில வைரஸ்குள்ளேயும் இருக்கும். ஆர்என்ஏ அப்படின்றது பிளான்ட் செல்குள்ள இருக்கிறது. இது வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இப்ப அதான் இப்ப இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒண்ணு தெரிய வேண்டியது. இப்ப இதேதான் இப்ப ஒரு மெட்டல் கூட அது வினை புரியுதுன்னு சொல்லிடணும். இப்ப மெட்டல்ஸ் கூட அதேதான் நம்ம சாப்பாடு சமைக்கும் போது அதுல இருக்க ஆர்கானிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும்னா அந்த காப்பர் பாத்திரத்தோட ரியாக்ட் ஆகும். என்ன சொல்லியிருந்தேன், ஆசிடும் மெட்டலும் ரியாக்ட் ஆகும். அப்ப அந்த காப்பரும் இதுவும் ரியாக்ட் ஆகும் போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் காப்பர் பாத்திரத்துக்குள்ளலாம் ஒரு கோட்டிங் இருக்கும். அததான் டின் கோட்டிங், அதாவது லெட் கோட்டிங், ஈயம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஈயம் பூசுறதுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு முலாம் பூசுதல் என்பது தமிழ்ல முலாம் பூசுதல் சொல்லுவாங்க. சரியா? எஸ் சார். நெக்ஸ்ட் பேசஸ். இந்த பேசஸ் அப்படின்றது முக்கியமா இருக்கிறது சோப்ல. இது வந்து ரொம்ப வழுவழுப்பு தன்மையோட இருக்கும். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா கசப்பு சுவையுடையதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது அதிகமா யூஸ் பண்றதுன்னா ப்ளீச்சிங் பவுடர், சோப்பு, டிட்டர்ஜென்ட், டூத் பேஸ்ட். இப்ப நம்ம சொல்லியிருந்தோம், அந்த இடத்துல சொல்லியிருந்தோம் ஹைட்ரஜன் இருந்தாதான் அது ஆசிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஹைட்ராக்சைடு அயன் இருந்தாதான் இப்ப நம்ம ஒரு பேஸ் நம்ம வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது அதுல இருந்து ஹைட்ராக்சைடு அயான் ரிலீஸ் ஆச்சுனாதான் அது பேஸ். இது இன்னொன்னும் சொல்லலாம் இதுக்கு. ஸோ இது எப்பவுமே நீங்க ஈஸியா பேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியில ஹைட்ராக்சைடு அப்படின்னு முடியும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நிறைய இருக்கு. இப்ப இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சோடியம் ஹைட்ராக்சைடே வாட்டர்ல கிடைக்கும் போது என்னது, சோடியம் அயன் பிளஸ் ஹைட்ராக்சைடு அயன் கிடைக்கும். இதேதான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் அயன் பிளஸ் ஹைட்ராக்சைடு அயன். இப்ப நெக்ஸ்ட் இப்ப வந்து இன்னொரு முக்கியமானது அல்கலிஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். எந்தெந்த பேஸ்லாம் இந்த தண்ணியில ஈஸியா சால்யுவபிள், அதாவது தண்ணியில ஈஸியா கரையுதோ அதெல்லாம் அல்கலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலது அவ்வளவு சீக்கிரத்துல தண்ணியில கரையாது. அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு சிலது டிசால்வ் ஆகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். சோடியம் பைகார்பனேட்னா என்னது, நம்ம சாப்பிட்ற பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடானால ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும். அது நான் பின்னாடி நியூட்ரலைசேஷன்ல சொல்றேன். இப்போ இது சோடியம் பைகார்பனேட்ன்றது ஹைட்ராக்சைடு முடிஞ்சாலும் இல்ல, ஒரு சிலது கார்பனேட் பைகார்பனேட்ல முடியறதும் பேசஸ் தான். சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்னா இந்த நீற்று சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கால்சியம் கார்பனேட்னா. இப்போ முக்கியமா மெக்னீசியம் ஹைட்ராக்சைட மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கரெக்டா தெரியல. நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு டிட்டர்ஜென்ட்ல யூஸ் பண்றாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு விண்டோஸ் கிளீனிங்காக யூஸ் பண்றாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைட லைம் வாட்டர், எப்படி சொல்றது, கால்சியம் ஹைட்ராக்சைட லைம் வாட்டர், அதாவது லெமன் இருக்கு, சுண்ணாம்பு தண்ணியில யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட சோப், அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அந்த பேஸ் சோப்ல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய இது வந்து இருக்கட்டும். இது வந்து நெக்ஸ்ட் இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ். இதோட பேசஸோட ப்ராப்பர்ட்டியா தான் சொன்னேன். இது வந்து சோப்பி டச் கொடுக்கும். இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட் வந்து பிட்டரா இருக்கும். இதுவும் கொரோசிவ் நேச்சர், இதுவும் ஒரு ஆக்ரோஷமான அளவுல தான் இருக்கும். அது வந்து நம்மளோட ஸ்கின்னை நம்மளோட ஸ்கின்னையே தனியா இருக்கிற அளவுக்கு போல இருக்கும். ஆனா அதுக்கு ஈக்குவலா இல்லைனாலும் ஓரளவு கம்மியா. இது வந்து பெரிய பெரிய கொப்பளங்களை கூட ஏற்படுத்தும். ஒரு சில பேருக்கு ஒரு சில சோப்ஸ் ஒத்துக்காதனால பெருசு பெருசா கொப்பளம் வந்திருக்கும். இதுக்கும் கலர் கிடையாது, ஆசிடுக்கும் கலர் கிடையாது. இப்ப இது பேஸ்ல நம்ம ரெட் லிட்மஸ் பேப்பரை வச்சோம்னா அது ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தில் ஆரஞ்சு எல்லோ கலர்ல, ஃபெனால் பெத்தலேன்ல நம்ம இது பண்ணும்போது நம்ம இது வந்து பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆகும். இந்த பேஸ் வந்து எலக்ட்ரிசிட்டிய
அப்சர்வ் பண்ணும். இப்போ ஒரு ஒரு வாட்டர்ல இந்த இது இருக்கும்போது பேஸ், அதாவது இந்த பேஸ் வந்து வாட்டரோட டிசால்வ் பண்ணிட்டு அது மூலியமா மியூட் பண்ணுங்க சார். ஆமா மியூட் பண்ண யாரு போயிட்டாங்க, இப்போ போயிட்டாங்க. மிதுன் ஸ்ரீ வடிவேல் ராஜ் மியூட் பண்ணுங்கண்ணா. வடிவேல் ராஜ். பேசஸ் அப்படின்றது நம்ம வந்து தண்ணியில கரைக்கும் போது அது டிசால்வ் ஆகி அது கூட நம்ம எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்போது அதுல இருந்து ஹைட்ராக்சைடு அயான்ஸ் தனியா பிரிஞ்சு வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த பேசஸ் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளாகும் போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு மெட்டலும் பேஸும் சேரும்போது இப்போ அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடும் வாட்டரும் சேரும்போது அது சோடியம் அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜனை வெளியேற்றும். அதுக்கப்புறமா நான் மெட்டல் ஆக்சைடு கூட பண்ணும்போது இந்த பேசிஸ் வந்து நான் மெட்டாலிக் ஆக்சைடு கூட சேர்ந்து சால்ட்டையும் வாட்டரையும் இது பண்ணுவோம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடையும் கார்பன் டை ஆக்சைடையும் ஆட் பண்ணோம்னா சோடியம் கார்பனேட் பிளஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அமோனியம் சால்ட் ரியாக்ஷன். அமோனியம் சால்ட் கூட நம்ம சேர்க்கும் போது சோடியம் ஹைட்ராக்சைடையும் அமோனியம் குளோரைடையும் சேர்க்கும் போது சோடியம் குளோரைடு பிளஸ் அமோனியா பிளஸ் வாட்டர் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப கொரோசிவ், அதான் இது வந்து அந்த அயனைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் இதுல. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப இதோட யூசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது குளிக்கிற சோப்பு, அதுக்கப்புறமா வாஷிங் சோப்ஸ், அப்புறமா இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் மெடிக்கல் யூஸ்க்காகவும், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ்க்காக ஒரு சில ஆன்டாசிட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நைலான், அப்புறமா ஃபர்டிலைசர், பிளாஸ்டிக், ரப்பர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் இந்த பேஸ்ன்றது நம்மளுக்கு இதுவாகுது. இப்ப நியூட்ரலைசேஷன் அப்படின்னா எப்படி சொல்றது? சார் நியூட்ரலைசேஷனா தமிழ்ல என்னது சார்? தெரியலையே கண்ணா. சரி, அது வேணும் அடுத்த கிளாஸ்ல எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் கோகுல். இப்போ நான் ஒரு 2-3 கேள்வி குழந்தைகள் கேளுங்க. உங்கள் மனசில் குழந்தை கேளுங்க. யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க. கோகுலே ஆன்சர் பண்ணணும் இல்லை, யார் வேணும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆசிட் கையில் இப்படி விட்டா என்ன ஆகும்? கை வெந்து போயிடும். இதுல அதான் அமிலத்துல காரத்துல கைப்பட்டா சார் கை ஓட்டி ஆயிடும் சார். அதுமே அரிச்சிடும் இல்லையா? ஆமா. அப்புறம் சுண்ணாம்பு கல் மேல தண்ணி ஊத்தணுமா, தண்ணிக்குள்ள சுண்ணாம்பு கல் போடணுமா? சுண்ணாம்பு மேல தண்ணி ஊத்தணுமா, தண்ணிக்குள்ள சுண்ணாம்பு கல் ஊத்தணுமா, சுண்ணாம்பு கல் போடணுமா? சரி, நீங்க போய் உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரியா? ஓகே சார். தண்ணிக்குள்ள சார் சுண்ணாம்பு கல் போடணும். அதான் நீங்க மாற்றி சொன்னீங்க. அதனால நீங்க போய் உங்க வீட்லயே போய் கேட்டு தெரிஞ்சுக்க. ஒன்றும் பெரிய வித்தை இல்லை. அப்படி அந்த தண்ணிக்குள்ள சுண்ணாம்புக்கல் போடும்போது அங்க வந்து ஹீட் ஜெனரேட் ஆகுதா, வெப்பம் ஜெனரேட் ஆகுதா? வெப்பம் ஜெனரேட் ஆகும். ஆமா, அப்ப அது வெப்பம் ஜெனரேட் ஆகும் அப்படின்பது ஒரு இதெல்லாம் சில அதிகமா நம்ம கண் கூட பார்க்குற சில விஷயங்கள் பற்றி உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அதுக்காக நம்ம கேட்குற சில விஷயங்கள். ஓகே, வேற என்ன கேள்வி? யாராவது குழந்தைகள் கேள்வி கேளுங்க. நான் கேக்குறேன் சார். கேளுங்க. எறும்போட அந்த பல்லு, எறும்பு கடிக்குது பாத்தீங்களா, அந்த பல்லுல எந்த ஆசிட் இருக்கு? ஃபார்மிக் ஆசிட். ஓகே, நம்ம குளிக்கிற சோப்புல இருக்கிறது எந்த பேஸ்? குளிக்கிற சோப்புல இருக்க பேஸ் பேர் என்ன? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு பேஸை எதுக்கு யூஸ் பண்றாங்க? எந்த ப்ராடக்ட் தயாரிக்க? வாஷிங் சோப்.
டிடர்ஜென்ட்ஸ். வாஷிங் சோப். டிட்டர்ஜென்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? லேப் அப்படிங்கிற ஒரு பொருள், லீனியர் அல்கைல் பென்சீன். சொல்லுங்க பார்க்கலாம். லீனியர் அல்கைல் பென்சீன் என்பது பெட்ரோலியம்லேருந்து எடுக்கிற ஒரு பொருள். அது யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய கிளாஸ் போகும்போது படிப்பீங்க, இப்போ கவலைப்படாதீங்க. லேபுங்கிறது எடுக்கிறாங்க. ஓகே, ரைட். ஒரு நிமிஷம் சார், இன்னொரு கேட்டுக்கிறேன். ஓகே, இப்ப ஆசிட பத்தி தியரி நடத்தினார் ஒருத்தர். அதுல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் வெளியே வரும் அப்படின்னு. அது அவர் பேர் என்ன? நான் இல்லப்பா. ஆசிட் பத்தி ஒருத்தர் தியரி நடத்தினாரு. அவரு பேர் என்ன? இதுக்கு முன்னாடி 2020 பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ராபர்ட் என்னமோ வருமே. இல்ல சார், Arrhenius. ஸ்வீடிஷ் chemist. Anti-Arrhenius. ஸ்வீடிஷ் கெமிஸ்ட். கரெக்ட். ஓகே. ஓகே சார், அவ்வளவுதான் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே குழந்தைகளா, எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. அதே மாதிரி போய் படிங்க. எல்லாம் பசிக்கு உங்களுக்கெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உங்கள் வீட்டு பாடமெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் உட்காந்து கொஞ்சம் படிங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை இதே மாதிரி 6:30 மணிக்கு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. பாய் சார். தேங்க்யூ சார். Thank you, sir.